எத்தனை கனவுகள், எத்தனை மெமரிஸ், சிரிப்பு, அழுகன்னு எல்லாத்தையுமே இந்த தியேட்டர் பார்த்துருக்குல்ல. உதயம் தியேட்டரை மூட போறாங்க அப்படின்னு சொன்னதும் பல பேருக்கு அப்படியே மனசே நொறுங்கி இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு தியேட்டரா இருந்திருக்கு. இப்பதாங்க இந்த மால்ல தியேட்டர், மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்லாம், அப்பெல்லாம் உதயம் தியேட்டர்ல உட்காந்துட்டு அங்க ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே படத்தை பார்க்குற ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தனி. அப்படிப்பட்ட நமக்கு பல ஐகானிக் மெமரிஸ்லாம் கொடுத்த உதயம் தியேட்டர் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு சென்ட் ஆஃப் பாடல் பெஹைண்ட் சார்பாக கொடுக்கலான் இருக்கோம். அது உங்களுக்காக இப்ப பாட காத்திருக்கேன். கோலிவுட்டின் அட்ரஸ் கோடம்பாக்கம், கொஞ்சம் தள்ளி வந்து உதயம் தியேட்டர்ல படம் பார்ப்போம். 10 கொடுத்து பார்த்தோம் படத்தை, ஃபர்ஸ்ட் ரோவில் தான் தேடி பிடிச்சோம் இடத்த. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ உதயம் தியேட்டரு தான் ஊரு பேச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப உதயம் தியேட்டரு தான் ஊரு பேச்சு. இந்த குடும்பம் நெல்லையில இருந்து வந்திருக்காங்க. வழக்கமா நெல்லையில இருந்து வந்தா சில பேர் வந்து பாத்திரம் கடை ஆரம்பிப்பாங்க, இல்லனா வந்து துணி கடை ஆரம்பிப்பாங்க, மளிகை கடை ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஏன் ஒரு தியேட்டர் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியா இவங்களுக்கு தோணி இருக்கு. உதயத்தூர்ல இருந்து இந்த குடும்பம் 1983ல அசோக் பில்லர் சந்திப்பு பக்கத்துல நிலம் வாங்கியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உதயம் தியேட்டர் மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பேரு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஊரு உதயத்தூர், சோ அத வந்து ரிசம்பிள் பண்ற விதமா உதயம் தியேட்டர் அப்படின்னு வைக்கலான்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. பரமசிவம் பிள்ளை அப்படின்னு அவங்களுடைய 5 சகோதரர்கள் மொத்தமா 6 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தியேட்டர் தாங்க இது. வரவேற்பு செம்ம சூப்பரா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா உதயம், மினி உதயம், சந்திரன், சூரியன் அப்படின்னு 4 தியேட்டர் வந்திருக்கு. சென்னையில 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சத்தியம் அபிராமிக்கு அடுத்தபடியா பெரிய தியேட்டர்னா அது உதயம் தியேட்டர் தாங்க. அட அந்த சைடு போகும்போது கண்டிப்பா உதயம் தியேட்டரை பார்த்துட்டு தானே நம்ம போவோம். பல படங்கள்ல கூட தியேட்டர்னாலே உதயம் தியேட்டர் தானங்க காட்டுவாங்க. அப்புறமா இந்த தியேட்டரோட ஷேர் வந்து 6 அண்ணன் தம்பிகளுடைய குடும்பத்துல பிறந்த எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. 2000ஆம் ஆண்டுக்கு அப்புறமா இந்த தியேட்டர் வந்து பெரிய பராமரிப்பு இல்லாம இருக்கிறதாவும் வந்து கூறப்படுது. 2009வது வருஷம் சென்னையில இருக்கிற அந்த உதயம் தியேட்டரை மறுபடியும் அதோட நிறுவன உறுப்பினர் பரமசிவம் பிள்ளை மீண்டும் வாங்கியிருக்காரு. சொத்துக்களை குடும்பத்துக்குள்ள வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியின் பகுதியா பாத்தீங்கன்னா அந்த தியேட்டரை 80 கோடி ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தியேட்டரை 2013ஆம் ஆண்டு விற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா வாங்குறதுக்கு கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கலனும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மக்கள் கூட்டமும் பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்ல. அப்புறம் தான் மால் வந்துருச்சு, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர், அது இதுன்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால உதயம் தியேட்டருக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைய ஆரம்பிச்சுது. அப்படி இருக்கும்போது இப்போ உதயம் தியேட்டரை வந்து நாங்க மூட போறோம் அப்படின்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து குடியிருப்புகள் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனிமே அந்த இடத்துல போனா உதயம் தியேட்டர் இருக்காது, அதுக்கு பதிலா ஒரு பிளாட் தான் இருக்கும், கடை தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. ஃபேமிலியோட சேர்ந்து காலேஜை கட்டடிச்சுட்டு இல்லைன்னா தனியாவே இந்த மாதிரி நம்மள பல பேரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அங்க போய் படத்தை பார்த்திருப்போம். நீங்க சொல்லுங்க, உதயம் தியேட்டர்ல பார்த்த மறக்க முடியாத ஒரு படம் எது? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.